வச்சு காய்ச்சுறோம். இது வந்து வணக்கம்மா. இன்னைக்கு வந்து நம்ம வெண்ணெயை வந்து நெய்யை காய்ச்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம அடுப்புல சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நேரம் அதை காய்ச்சறதுக்கு. போன தடவை காய்ச்சினா எல்லாமே வாங்கிட்டீங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனமாக இருந்ததுன்னு திரும்ப நிறைய ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்களுக்கு யாருக்கு நெய் வேணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 1/2 லிட்டரா 1 லிட்டர்னு சொல்லி போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேட்ச் பண்ணி அனுப்பிடுவோம். இந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து 1/2 லிட்டர் அளவு தான் இருக்குது. 1/2 லிட்டர் மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்த பேட்சுக்கு வந்து மறுபடியும் 2வது வாங்கிக்கலாம். போன தடவை வாங்கியிருந்தேன், எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. வந்து நம்ம வீட்லேயே மாடு இருக்கிறதுனால வெண்ணெய் எடுத்து செய்கிறதுனால நல்ல மனமாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக எந்த கலப்படமும் இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெண்ணெய் வந்து எடுக்கிறதுக்கு டெய்லி நம்ம பால் வந்து பிறகி ஊற்றி அதை வந்து ஆடையெல்லாம் எடுத்து, பாலில் வர ஆடை, தயிரில் வர ஆடையெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு இது சேர்றதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆகும்போது தான் உங்களுக்கு 3 லிட்டர், நம்மளுக்கு வந்து இப்போ 3 கிலோ வெண்ணெய் போட்டிருக்குறோம். ஆனால் நெய் வர்றது பார்த்திங்கன்னா 2 லிட்டர் தான் வரும். நல்லா காய்ச்சும் போது இந்த அளவு தான் வரும். 3 லிட்டர் போட்டோம்னா 2 லிட்டர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நெய் எல்லாருமே ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து நல்ல மனமாக ஒரிஜினலாக கொடுக்குறதுனால நெய் வந்து 1 லிட்டர் வந்து 1000 ரூபாய்ங்க. எல்லாருமே வந்துட்டு நெய் வந்து விலை அதிகமாக இருக்குதுன்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. ஏன்னா எப்பவுமே நல்ல பொருள் வந்து விலை அதிகமாக தாங்க இருக்கும். நாட்டுக்கோழிக்கும் பிராயர் கோழிக்கும் நீங்கள் விலை உங்களுக்கு தெரியும். பிராயர் கோழி ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும். அதே நாட்டுக்கோழி விலை அதிகமாக இருக்கும். அதனால எப்பவுமே விலை அதிகமான பொருள், நல்ல பொருள் வந்து விலை அதிகமாக தாங்க இருக்கு. அதனால நெய் வந்து வாங்கினவங்க நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குது, குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரிஜினலாக நெய் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு, கோயிலுக்கு பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெய் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா கொதிச்சு சுண்டி அது எல்லாமே கரெக்டாக நெய் வந்து ரெடி ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பாருங்க, எண்ணெய் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் இன்னொரு 1/4 மணி நேரம்